ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கு திருப்பாவையினுடைய நடுநாயகமான பாசுரமான நாயகனாய் நின்ற என்று தொடங்கக்கூடிய பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைவரை, மாயன் மணிவண்ணன் நெனலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, அம்மா நீ நேச நிலை கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். ஆயர்வாடியின் தலைவனான நந்தகோபருடைய மாளிகையை காப்பவனே, கொடிபறக்கும் தோரண வாசலை காப்பவனே, மணிபதித்த அரண்மனை கதவுகளை திற, மாயனான மணிவண்ணன் நேற்றே இடைச்சிறுமிகளான எங்களிடம் ஒலி எழுப்பும் பறையை தருவதாக வாக்களித்துள்ளான். அவனை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக நாங்கள் தூயவர்களாய் வந்தோம். ஐயனே, வாயால் மறுக்காமல் நிலையான கதவை நீயே திறப்பாயாக என்கிறார்கள். முன்னரே சொன்னபடி முதல் 5 பாட்டுக்களால் பகவத் அனுபவத்துக்குரிய அதிகாரிகள், அவர்கள் தவிர்க்க வேண்டிய செயல்கள், இப்படிப்பட்டவர்களால் நாடு நலம் பெறுதல், இவர்களுக்கு மற்ற தெய்வங்களும் ஏவல் செய்யும் என்றது, இந்த பகவத் அனுபவம் நோன்பு பண்ணவே பாவங்கள் தொலையும் என்பனவற்றை சொல்வதாலே அந்த 5 பாடல்களும் திருப்பாவைக்கு முன்னுரையாக அமைந்தன. அதை அடுத்து 10 பாடல்களால் தொடக்கத்தில் செய்யாதன செய்யோம் என்று 2ஆம் பாசுரத்தில் உறுதியெடுத்தபடி அதை நடைமுறைப்படுத்தும்படியாக எழுந்தவர்கள் மற்றவர்களையும் எழுப்பிக் கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஆயர்வாடியின் தலைவனான நந்தகோபர் திருமாளிகை வந்தடைந்திருக்கிறார்கள். வந்து வாயில் காப்போனை கதவை திறக்க வேண்டுகிறார்கள். இந்த பாசுரத்திலே நடைமுறை வாழ்விலே எங்கும் முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. ஒருவர் எவ்வளவு தெரிந்தவராயிருந்தாலும் அவரது நிலைக்கு ஏற்றபடி உள்ள முறைகளை அனுசரித்தே அவரை அணுக வேண்டும். அதே போல பகவானை பற்றும் போது பாகவதர்களை முன்னிட்டே பற்ற வேண்டும். அத்துடன் பெரிய பதவியில் உள்ளவரது பணியாளர்கள் கூட சக்தி மிக்கவராயிருப்பது அனைவருக்குமே தெரியும். இவர்களை நயந்து காரியம் சாதிக்க வேண்டியிருக்கும். நாம் கோவிலுக்கு செல்லும் போது கூட கொடிமரம் தாண்டி துவாரபாலகர்களின் அனுமதியை முதலில் மனதால் வாங்க வேண்டும். அதற்கு பின் மனதால் கருவறைக்குள் இறைவனுக்கு அருகில் செல்வதுதான் முறை. இதனை குறிப்பால் உணர்த்தும் பாசுரம் இது. நாயகனாய் நின்ற நந்தகோபன் உலகுக்கோர் தனி நாயகனாய், 7 உலகும் தன் ஆட்சி செய்கின்ற ஆற்றல் மிக்க எம்பெருமான் கண்ணனுக்கே உரிய பதம் நாயகன். இங்கு அந்த பதம் நந்தகோபனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நாயகனுக்கும் நாயகனாய் இந்த அவதாரத்திலே நந்தகோபன் குமரன் பிள்ளை என்று கண்ணனையும் அதட்டி அவனை அடக்கும் வாய்ப்பு பெருமை பெற்றவன் நந்தகோபன். பெற்றவரான வசுதேவருக்கு கிடைக்காத பிள்ளைமை இன்பங்களை எல்லாம் நேரில் காணும் பேறு பெற்றவன் இந்த நந்தகோபன். அவனை உயர்த்தினால்தான் கண்ணனுக்கே மகிழ்ச்சி. நான் தசரதன் பிள்ளை என்று சொல்லிக்கொண்ட ராமனைப் போல கண்ணன் நந்தகோபனுடைய குமரன். நின்ற என்ற பதத்தினாலே எப்போது எந்த ஆபத்து வருமோ என்று எச்சரிக்கையுடன் காப்பவன் நந்தன் என்கின்ற சொல் ஆட்சி வருகிறது. இன்னும் ஒரு விதமாக சொல்லப்போனால் நாயகனாய் நின்ற என்ற அடைமொழி அப்படியே அந்த கோயில் அரண்மனை காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் கூட பொருந்தும். நந்தகோபன் உள்ளே இருக்கிறான். இங்கு இந்த காப்பாளர்கள் இட்டதே சட்டம், இவர்களே நாயகர்கள், எனவே நாயகனாய் நின்ற என்று சொல்லலாம். எனவே அவர்களை வேண்டுகிறார்கள். இங்கே ஒரு சுவையான விவாதம் நடப்பதாக எழுதியிருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. மிகுந்த கற்பனை வளம் செறிந்த உரையாடல் இது. அவன் கேட்கிறான், வாயில் காப்போன் கேட்கிறான், இந்த இருட்டிலே யார் வந்திருப்பது? இந்த பெண்கள் சொல்கிறார்கள், எங்களை கண்டு பயமா? கண்ணன் இருக்கும் இடத்தில் பயத்துக்கு என்ன வேலை? நாங்கள் ஆயர்கள், உன் இனத்தவர்கள். ஆயர்வாடியிலே எல்லாரும் ஒரு இனம்தானே, ஆக வாயில் காப்பானும் ஆயர் இனம்தான், அதிலும் நாங்கள் பெண்கள் என்கிறார்கள். உடனே அந்த காவலன் கேட்கிறான், பெண்களா? ஆயர் பெண்களா? பூதனை கூட ஆயர்குல பெண்ணாகத்தானே வந்தாள். இல்லை இல்லை, நாங்கள் சிறுமியர். ஒரு சிறுவன் கன்றுக்குட்டியாக வந்து என்ன பாடுபடுத்தினான் தெரியாதா என்கிறான் காவலன். பதில் சொல்கிறார்கள் கோபியர்,
உள்ளே இருப்பவன் எங்களுக்கு மிகவும் வேண்டியவன், கண்ணன். அவன் நேற்றே எங்களுக்கு நோன்புக்கு அங்கமாகிய பறை தருவதாகவும் எங்களை வரும்படியாகவும் சொல்லியிருக்கிறான் என்கிறார். காவலன் மறுபடியும் கேட்கிறான், இது பயப்படாமல் இருப்பது எப்படி? இது என்ன திரேதா யுகமா? ராமன் வாழ்ந்த அயோத்தியா இது? இப்பொழுது துவாபர யுகம் முடிந்து கலியுகம். ஊரோ ஆயர் சேரி, தகப்பனோ சாதுவான நந்தகோபர், பிள்ளைகளோ ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளும் சிறு பிள்ளைகள், இடமோ கம்சனின் படை வீட்டுக்கு அருகில், அவனோ பகைவன், வருபவர்கள் எல்லாம் அரக்கர்களாக இருக்கிறார்கள், எப்படி நான் பயப்படாமல் இருப்பது? அதற்கு சொன்னார்கள் கோபியர், நாங்கள் தூய்மையாக வந்திருக்கிறோம், உள்ள தூய்மையுடன் வந்திருக்கிறோம், கண்ணனுக்கு பள்ளி எழுச்சி பாட. எனவே இந்த காலை பொழுதிலே உனது வாயால் ஏதாவது மறுத்து சொல்லிவிடாதே ஐயனே என்று நேச நிலைக்கதவும் திறந்து எங்களை கண்ணனை சேவிக்க அனுமதிப்பாய் என்று மனமும் இழகும்படியாக கெஞ்சுகிறார்கள் ஆயர்குல பெண்டிர். இந்த கதவு நிலையுடன் நேசம் கொண்டு அழுந்த பதிந்திருக்கிறது. அதற்கு உன்னிடம் நேசம், அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு உன்னிடம் நேசம், நீ திறந்தால் தான் திறக்கும், கதவை திறந்து கண்ணனை நாங்கள் சேவிக்க அனுமதிப்பாயா என்று கேட்கிறார்கள் ஆயர் மங்கையர். இந்த அளவிலே இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன். நன்றி.